டெட் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக இந்த கொஸ்டின் வரும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டெட் எக்ஸாம், குரூப் 4 எக்ஸாம், குரூப் 2 எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தமிழ் நோட்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா சூப்பர் டாபிக் நோட்ஸ் வந்து இன்றைக்கி எதெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, கடலோடு விளையாடு, நானிலம் படைத்தவன், உழைப்பே மூலதனம், வளரும் வணிகம், சுட்டு எழுத்துக்கள், வினா எழுத்துக்கள், இந்த டாப்பிக்கில் இருந்து உள்ள முக்கியமான கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது போல் டெய்லி நம்ம ஸ்டடி பஸ் சேனலில் டாபிக் வைஸ் ரொம்பவே முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் ஆகிட்டே இருக்கும். படிங்க, நல்ல மார்க் வாங்குங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவெளியை மல்லெடுத்த தீண்டோள் மரத்தால் வளப்படுத்தி என்ற பாடலின் ஆசிரியர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் முடியரசன். டெய்லி நம்ம வீடியோ ஈவினிங் கரெக்டாக 6:40க்கு அப்லோட் ஆகும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். நானிலத்தை கண்ட பெரும் நாகரிக மாந்தன் அவன், ஆழக்கடல் கடந்தான், அஞ்சும் சமர் கடந்தான் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் ஆன்சர் நானிலம் படைத்தவன். பண்டங்கள் ஏற்றி பயன் நல்கும் வாணிகத்தால் கண்டங்கள் சுற்றி களமேறி வந்தவன் தாம் என்ற பாடலின் ஆசிரியர் ஆன்சர் முடியரசன். அஞ்சாமை மிக்கவன் தான், ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விலக்கிடுவான் என்ற பாடலின் ஆசிரியர் யாருன்னா ஆன்சர் முடியரசன். முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் என நிலத்தை நால்வகைப்படுத்திய நாகரிக மனிதன் அவன் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் நானிலம் படைத்தவன். நால்வகை நிலங்கள் ஆன்சர் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல். முடியரசனின் இயற்பெயர் என்ன ஆன்சர் துரைராசு. பூங்கொடி வீரகாவியம் காவியப்பாவி முதலிய நூல்களை எழுதியவர் ஆன்சர் முடியரசன். திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர் யார் ஆன்சர் முடியரசன். புதியதொரு விதி செய்வோம் என்ற நூலை இயற்றியவர் ஆன்சர் முடியரசன். நானிலம் படைத்தவன் என்ற கவிதை எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது ஆன்சர் புதியதொரு விதி செய்வோம். வெள்ளி பனிமலையின் மீது உலவுவோம், அடி மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் என்ற பாடலின் ஆசிரியர் ஆன்சர் பாரதியார். கங்கை நதிபுரத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறுகொள்வோம் என்ற பாடலின் ஆசிரியர் ஆன்சர் பாரதியார். சிங்க மராட்டியர் தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம், இதோட ஆசிரியர் பார்த்தீங்கன்னா பாரதியார். போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் எது ஆன்சர் வீரம். விடிவெள்ளி நம் விளக்கு, ஐலசா விரிகடலே பள்ளிக்கூடம், ஐலசா என்ற பாடல் இடம்பெற்றுள்ள கவிதை எதுன்னா ஆன்சர் கடலோடு விளையாடு. பாயும் புயல் நம் ஊஞ்சல் ஐலசா, பனிமூட்டம் உடல் போர்வை ஐலசா என்ற பாடல் இடம்பெற்றுள்ள கவிதை கடலோடு விளையாடு. ஆன்சர் கடலோடு விளையாடு. தொழும் தலைவன் பெருவானம் ஐலசா, துணிவோடு தொழில் செய்வோம் ஐலசா என்ற பாடல் இடம்பெற்றுள்ள கவிதை எது ஆன்சர் கடலோடு விளையாடு. கடலோடு விளையாடு பாடலில் உள்ள பொருள் விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விண்மீன்கள் வந்து அந்த பாடலில் விண்மீன்கள் என்ற வரி வந்து விளக்கக்கூடிய விளக்கம் என்னென்னா விளக்குகளை குறிக்குது. அதே மாதிரி அந்த பாடலில் விரிந்த கடல் அப்படின்றது வந்து பள்ளிக்கூடத்தை வந்து குறிக்குது. அந்த பாடலோட பொருள் சரியா. கடல் அலை அப்படின்னு சொல்லி அந்த பாட்டில் இருக்குது. அந்த கடல் அலை அப்படின்ற வார்த்தை வந்து தோழன் அப்படின்ற வார்த்தையை பொருளை வந்து குறிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேகம், அந்த கடலோடு விளையாடு பாடலில் மேகம் அப்படின்னு எதை சொல்லியிருக்காங்கன்னா குடையை தான் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க பாவிச்சு. மணல் அப்படின்னா பஞ்சு மெத்தையை தான் அந்த கடலோடு விளையாடு பாடலில் வந்து மணலை பஞ்சு மெத்தை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் அதோட பொருள். ஓகேவா, புரிஞ்சு படிச்சுக்கோங்க. இடி அப்படின்னு சொன்னது வந்து காணும் கூத்தை வந்து அப்படி சொல்லியிருக்காங்க. புயல் அப்படின்னா ஊஞ்சலை அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. புயலை வந்து ஊஞ்சல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பனிமூட்டத்தை வந்து போர்வை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதில் கடலோடு விளையாடு. அடுத்து கதிரவனின் ஒளிச்சுடர் அதை வந்து மேற்கூரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த பாட்டில் கடலோடு விளையாடுன்ற பாடலில் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து கட்டுமரம் அதை வந்து வாழும் வீடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த பாடலில் சொன்னது கடலோடு விளையாடுன்ற பாடலில் சொன்ன அர்த்தம். அடுத்து மின்னல் கோடுகள் அப்படின்னா பாடம். மீன்கள் செல்வம். முழு நிலவு கண்ணாடி, முழு நிலவை கண்ணாடின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீச்சல்னா தவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கடலும் கடல் சார்ந்த இடமும் ஆன்சர் நெய்தல். அடுத்து நெய்தல் நிலத்தில் வாழும் மக்கள் யாருன்னா ஆன்சர் பரதர் பரத்தியர் எயினர் ஏற்றியர். நெய்தல் நில மக்களின் தொழில் என்ன ஆன்சர் மீன்பிடித்தல் உப்பு விளைவித்தல். நெய்தல் நிலத்தின் பூ எது அப்படின்னா ஆன்சர் தாளம்பூ. உழைக்கும் மக்கள் தம் களைப்பை மறக்க உற்சாகத்துடன் பாடும் பாடலே டேஸ் ஆகும் ஆன்சர் நாட்டுப்புற பாடல். காதால் கேட்டு வாய்மொழியாகவே வழங்கப்பட்டு வருவதால் நாட்டுப்புற பாடல் டேஸ் என அழைக்கப்படுகிறது ஆன்சர் வாய்மொழி இலக்கியம். நாட்டுப்புற பாடலில் அடங்குபவை எது ஆன்சர் ஏற்றப்பாட்டு, ஓடப்பாட்டு, விளையாட்டு பாடல்கள், தாலாட்டு பாடல்கள். அடுத்த கொஸ்டின், நாட்டுப்புற இயல் ஆய்வு என்னும் நூலை தொகுத்தவர் ஆன்சர் சு சக்திவேல்.
அடுத்த கொஸ்டின், கடலோடு விளையாடு என்னும் பாடல் டேஸ் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. ஆன்சர் நாட்டுப்புற இயல் ஆய்வு. பொருள்களை கொடுத்து நமக்கு தேவையான பொருட்களை பெற்றுக்கொள்வது டேஸ் ஆகும். ஆன்சர் பண்டமாற்று வணிகம். சங்க காலத்தில் பண்டமாற்று வணிகத்தில் நெல்லை கொடுத்து அதற்கு பதிலாக எதை பெற்றனர்? ஆன்சர் உப்பு. சங்க காலத்தில் பண்டமாற்று வணிகத்தில் ஆட்டின் பாலை கொடுத்து எதை பெற்றனர்? ஆன்சர் தானியம். வணிகம் எத்தனை வகைப்படும்? 2. அவை எதெல்லாம்னா தரைவழி வணிகம், நீர்வழி வணிகம். அடுத்த கொஸ்டின், வணிகர்கள் வண்டிகளில் பொருள்களை ஏற்றிக்கொண்டு குழுவாக வெளியூருக்கு செல்வர். இக்குழுவிற்கு டேஸ் என்று பெயர்? வணிகச் சாத்து. கடல் வழியாக கப்பல்கள் மூலம் பொருள்களை அனுப்புவதும் வரவழைப்பதும் டேஸ் ஆகும். ஆன்சர் நீர்வழி வணிகம். துறைமுக நகரங்கள் டேஸ் என்றும் குறிக்கப்பட்டன. பட்டினம், பாக்கம் என்றும் குறிக்கப்பட்டன. தமிழ்நாட்டின் தலை சிறந்த துறைமுகமாக டேஸ் விளங்குகிறது. ஆன்சர் பூம்புகார். தனிநபரால் உருவாக்கப்பட்டு நடத்தப்படும் வணிகம் டேஸ் வணிகம் ஆகும். தனிநபர் வணிகம் ஆகும். ஒன்றுக்கும் மேற்பட்ட இணைந்து முதலீடு செய்து வணிகம் நடத்துவது டேஸ் ஆகும். நிறுவன வணிகம். தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிற நாட்டு உப்பின் கொள்ளை சுற்றி உமனர் போகலும் நூல். இது நற்றிணை. ஆன்சர் நற்றிணை. பாலோடு கூழோடு பெயரும் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் குறுந்தொகை. பொன்னோடு கரியோடு பெயரும் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல்? ஆன்சர் அகநானூறு. சிறு வணிகர்கள் டேஸ் உடன் நேரடி தொடர்பு கொள்வார்கள். நுகர்வோருடன் நேரடி தொடர்பு கொள்வார்கள். தமிழ்நாட்டில் இருந்து பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருள்கள் எதெல்லாம்? ஆன்சர் தேக்கு, மயில் தொகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு. அடுத்த கொஸ்டின், சீனத்தில் இருந்து தமிழ்நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்ட பொருள் எது? ஆன்சர் கண்ணாடி, கற்பூரம், பட்டு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, அரேபியாவில் இருந்து தமிழ்நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டது எது? ஆன்சர் குதிரைகள். வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமவோல் செய்யின் என்று வணிகரின் நேர்மை பற்றி கூறும் நூல் எது? ஆன்சர் திருக்குறள். வணிகரை நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்று கூறும் நூல் எது? ஆன்சர் பட்டினப்பாலை. கொள்வதும் மிகை கொளாது கொடுப்பதும் குறைபடாது என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் பட்டினப்பாலை. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோருக்கு அணி என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் திருக்குறள். அடுத்த கொஸ்டின், வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குபவர் யார்? அவங்கள எப்படி சொல்லுவாங்கன்னா ஆன்சர் நுகர்வோர். அடுத்தது, பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்பது யாருடைய கூற்று? ஆன்சர் ஔவையார். பணம் என்பது பெட்டியில் வைத்து பாதுகாக்க வேண்டிய பொருள் அன்று. அதை பயனுள்ள முறையில் தொழில் செய்து முன்னேறுவது மனிதனின் கடமை என்று கூறும் கதை எது? ஆன்சர் உழைப்பே மூலதனம். ஒன்றை சுட்டிக்காட்ட வரும் எழுத்துக்களுக்கு டேஸ் என்று பெயர்? சுட்டு எழுத்துக்கள். சுட்டு எழுத்து எவை? அ, இ, உ. தற்போது எந்த சுட்டெழுத்து பயன்படுத்துவது இல்லை? ஆன்சர் உ. சுட்டு எழுத்துகள் சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டுப்பொருளை தருவது டேஸ் எனப்படும்? அகச்சுட்டு எனப்படும். அகச்சுட்டுக்கு எடுத்துக்காட்டு இவன், அவன், இது, அது. சுட்டு எழுத்துக்கள் சொல்லின் வெளியே இருந்து சுட்டுப்பொருளை தருவது டேஸ் எனப்படும்? புறச்சுட்டு எனப்படும். புறச்சுட்டுக்கு எடுத்துக்காட்டு அந்நீர் வீழ்ச்சி, இம்மலை, இந்நூல். நம் அருகில் உள்ளவற்றை சுட்டுவது அண்மை சுட்டு. அண்மை சுட்டுக்கு உரிய எழுத்து எது? ஆன்சர் இ. அண்மை சுட்டுக்கு எடுத்துக்காட்டு என்னெல்லாம்னா இவன், இவர், இது, இவை, இம்மரம், இவ்வீடு. தொலைவில் உள்ளவற்றை சுட்டுவது சேமை சுட்டு. சேமை சுட்டுக்கு எடுத்துக்காட்டு எது? ஆ. சேமை சுட்டுக்கு எடுத்துக்காட்டு சேமை சுட்டுக்கு உரிய எழுத்து எது? ஆன்சர் ஆ. சேமை சுட்டுக்கு உள்ள எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா அவள், அவர், அது, அவை, அவ்வீடு, அம்மரம். அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட டேஸ் என்ற சுற்றெழுத்து பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஆன்சர் உ. எடுத்துக்காட்டு உது, உவன். அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஆ, இ ஆகிய சுற்றெழுத்துக்கள் அந்த, இந்த என திரிந்து பொருள் தருவது டேஸ் எனப்படும்? இது சுட்டு திரிபு. அடுத்த கொஸ்டின், சுட்டு திரிபுக்கு எடுத்துக்காட்டு இப்பள்ளி, இந்த பள்ளி. அடுத்தது, வினா எழுத்துக்களின் எண்ணிக்கை விடை 5. அடுத்தது, வினா எழுத்துக்கள் எவை? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ, யா, ஆ, ஓ, ஏ. அடுத்தது, மொழியின் முதலில் வரும் வினா எழுத்துக்கள் எவை? ஆன்சர் ஏ, யா, எங்கு, யாருக்கு. இந்த மாதிரி. மொழியின் இறுதியில் வரும் வினா எழுத்துக்கள் எவை? ஆன்சர் ஆ, ஓ. பார்த்தீங்கன்னா பேசலாமா, தெரியுமோ, இந்த மாதிரி. மொழியின் முதலில் இறுதியிலும் வரும் வினா எழுத்து எது? ஆன்சர் ஏ, ஏன், நீதானே. இந்த மாதிரி. வினா எழுத்துக்கள் சொல்லின் அகத்தே இருந்து வினா பொருளை தருமானால் அது டேஸ் எனப்படும்? ஆன்சர் அகவினா. எடுத்துக்காட்டு எது, யார். இந்த மாதிரி. வினா எழுத்துக்கள் சொல்லின் புறத்தை வினா பொருளை தருமானால் அது டேஸ் ஆகும்? புறவினா. எடுத்துக்காட்டு அவனா, வருவானோ. இந்த மாதிரி. அடுத்து, கல்லை செதுக்கி சிலையாக மாற்றலாம். உதிரும் கல் தூளை கோலமாவாக மாற்றலாம். இதனை டேஸ் என்பர்? ஆன்சர் மதிப்பு கூட்டுதல்.
அடுத்தது கிடைக்கும் பொருட்களின் டேஸ் கூட்டி புதிய பொருளாக மாற்றுவது சிறந்த வணிகம். மதிப்பை. அடுத்து சொல்லும் பொருளும் பாருங்க. மல்லெடுத்த, வலிமை பெற்ற, சமர், போர், களனி, வயல், நல்கும், தரும், எக்களிப்பு, பெருமகிழ்ச்சி, கலம், கப்பல், மரம், வீரம், ஆழி, கடல், கதிர் சுடர், கதிரவனின் ஒளி, மின்னல் வரினா மின்னல் கோடுகள், அரிச்சுவடி அகரவரிசை எழுத்துக்கள், அரிச்சுவடினா அகரவரிசை எழுத்துக்கள், விடிவெள்ளினா விளக்கு, மணல்னா பஞ்சுமெத்தை, புயல் அப்படின்னா ஊஞ்சல், பனிமூட்டம் போர்வை. அடுத்து பிரித்தெழுதுக. கல்லெடுத்து, கல் கூட்டல் எடுத்து, நானிலம், 4 கூட்டல் நிலம், கதிர் சுடர், கதிர் கூட்டல் சுடர், மூச்சடக்கி, மூச்சு கூட்டல் அடக்கி, வண்ணப்படங்கள், வண்ணம் கூட்டல் படங்கள், விரிவடைந்த, விரிவு கூட்டல் அடைந்த. சேர்த்தெழுது பாருங்க. நாடு கூட்டல் என்ற, நாடென்ற, களம் கூட்டல் ஏரி, களமேரி, பெருமை கூட்டல் வானம், பெருவானம், அடிக்கும் கூட்டல் அலை, அடிக்கும் அலை, வணிகம் கூட்டல் சாத்து, வணிகச் சாத்து, பண்டம் கூட்டல் மாற்று, பண்டமாற்று. கலை சொல் அறிவோம் பார்க்கலாம். பண்டம் கமோடிட்டி. அடுத்தது பயண படகுகள் ஃபெர்ரீஸ், பாரம்பரியம் ஹெரிட்டேஜ், நுகர்வோர் கன்சியூமர், கடற்பயணம் வாயேஜ், தொழில் முனைவோர் என்டர்பிரினியர், கலப்படம் அடல்ட்ரேஷன், வணிகர் மெர்ச்சன்ட். அடுத்து ஆங்கில சொற்களுக்கு நிகரான தமிழ் சொற்கள் எதெல்லாம்னு பார்க்கலாம். கரன்சி நோட் அப்படின்னா பணத்தாள், பேங்க் வங்கி, செக் காசோலை, டிமாண்ட் டிராஃப்ட் வரைவோலை, டிஜிட்டல் மின்னணு மையம், டெபிட் கார்டு பற்று அட்டை, கிரெடிட் கார்டு கடன் அட்டை, ஆன்லைன் ஷாப்பிங் மின்னணு வணிகம், இ-காமர்ஸ் இணையதள வணிகம். அடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமானது, தேர்வில் கேட்கப்படும் மிக முக்கிய வினாக்கள் பாருங்க. உவமைக்கு சொல்லியிருக்காங்க. அமுதமொழி, கயற்கண், தேன் தமிழ், அடுத்து பூவிரல், மதிமுகம், மலரடி, இதெல்லாமே என்னது உவமைக்கு. முத்துப்பல், விற்புருவம், அடுத்தது மலர்பாதம், உருவகம், மொழியமுது, கண்கயல், தமிழ் தேன், விரல் பூ, அடுத்து முகமதி, அடிமலர், பல்முத்து, அடுத்து புருவவில், பாதமலர். அடுத்தது பாருங்க. பள்ளி புத்தகத்தில் உள்ள உவமைகள் உருவகங்கள் பற்றி பார்க்கலாம். இது உவமைகள் சரியா. அடுத்து மலரடி, கடல் தானை, மலர்கை, மறைமுகம், மலையலை, குகைமுகம், தேமாங்கனி, மலர்விழி, மலர்பாதம், தாய் தமிழ், உருவகங்கள், வியர்வை வெள்ளம், பிறவியிருள், ஒளியமுது, வாழ்க்கை போர், காலதச்சன், தமிழ்தாய், வாய்ப்பவளம், கண்மலர், முத்திக்கனி. இது இவ்வளோ இந்த டாப்பிக்கில் நம்ம பார்த்து முடிச்சாச்சு. இனி அடுத்த டாபிக் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம ஸ்டடி பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.